அதாவது இப்போ நன்னுங்கிற கவர்மெண்ட்டை பற்றி சொல்லணுன்னா விஷத்தை ஊற்றி குத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ அந்த விஷத்தை ஒன்று குத்தான்ல அதில் எனக்கு கொஞ்சம் வருமானம் வந்தது, அதை வச்சு உனக்கு நான் நல்லது பண்ணுறேன், அதை வச்சு நீ சந்தோஷமா இரு, விஷத்தை குச்சதை பற்றி நினைக்காத அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது? அதானப்பா நந்துனுக்குது இப்போ, அதென்ன நடக்குது? அது ஒரு ஆட்சியா? அது ஒரு ஆட்சியா நீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்கார். யார் அவர்? நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவர் தான் டாஸ்மாக் விற்பனையை நம்பி தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கிற குற்றச்சாட்டு முதல்ல. இப்போ அதை எப்படி பார்க்குறாரு சீமான் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக்னா எப்படி வந்தாலும் சாராயங்கிறது விஷம், அந்த விஷத்தை விற்று அது மூலமாக வர்ற காசை வச்சு நான் உனக்கு நலத்திட்ட உதவி பண்ணுறேன் அப்படிங்கிறது, அவனுக்கு கொஞ்சமாக விஷத்தை கொடுத்துவிட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு நான் நல்லது பண்ணுறேன்டா, விஷத்தை குடிச்சிட்டேன் செத்து போயிடுவேன், செத்து போகிறதுக்கு முன்னாடி நான் பண்ணுற நல்லது மட்டும் கொஞ்ச நாள் அனுபவிச்சு செத்து போயிரு அப்படின்னு சொன்னால் இது அரசாங்கமா? இது கரெக்டான ஒரு ஆட்சி முறையா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த டாஸ்மாகை மொத்தமாக மூடி விடுவோம் அப்படின்ற மாதிரி கடைசியாக அவருடைய வாக்குறுதியை சொல்லி முடிச்சிருக்காரு இந்த குற்றச்சாட்டு பற்றி தன்னுடைய கருத்தை. தமிழ்நாடே அதை நம்பி தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எந்த வடிவத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் அது ஒரு விஷம்ங்கிறத, நஞ்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விற்று வருகிற காசில் நலத்திட்டம் அப்படின்னு பேசுறது அது சுத்த பைத்தியக்காரத்தனை, அதை ஏற்க முடியாது. விஷத்தை விற்று உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, விஷத்தை கொடுத்துட்டு உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு செயல், அதை எப்படி ஏற்கிறது? அது மாதிரி தான் இது. அதனால் அதை பேசி பயன் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நான் தாக்கட்டும். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் வந்தோன்னா மதுக்கடையில் மூடுவோம். அதுக்கடுத்ததா பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமா அப்படின்ற கேள்வியை சீமானன் கேட்க, சீமானன் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி என்ன சொல்ல வர்றீங்க, அங்கே 81 லட்சம் வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்கிட்டீங்க, அது பூரா பாஜகவுக்கு எதிரான வாக்குகள், அது எல்லாத்தையுமே நீக்கியாச்சு. அதுபோக ஃபண்டை எடுத்து கோடி கணக்கில் மகளிர்களுடைய கணக்கில் 10,000 ரூபா கணக்கு வைக்கிறீங்க, 10,000 ரூபா கொடுத்து வாக்கை வாங்கி ஜெயிச்சுட்டு அந்த முடிவு தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும்னு நீங்கள் மாறுதட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா, எப்படி அங்கே 10,000 ரூபா கொடுத்த மாதிரி இங்கே 15,000 20,000 கொடுக்க போகிறீங்களா? இல்லை என்ன எனக்கு புரியலை. அங்கேயே காசு கொடுத்தா வாக்கு வாங்கியிருக்கீங்க, அந்த ஃபார்முலாவை இங்கே கொண்டு வந்து அது எதிரொலிக்கும் அப்படின்னா அதானே நாங்கள் புரிஞ்சுக்க முடியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு சீமான் அவர்கள். பீகாரில் எதிரொலிக்கும்னா என்ன? அங்கே இருக்கிற வாக்கு 81 லட்சம் வாக்கை எடுத்துட்டிய வெளியில், அது அதிகபட்சமாக உங்களுக்கு எதிரான வாக்கு, இஸ்லாமிய மக்களின் வாக்கு, பெண்களின் வாக்கை எடுத்துட்டு திருப்பி ஒரு 20,000 கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக 14,000 கோடியை எடுத்து பீகார்னு ஒரு மாநில தேர்தலுக்கு 1 கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி 10,000 வங்கி கணக்கில் போட்டு ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்து வாங்கி ஜெயிச்சுட்டு அதே இது இங்கே நடக்கும்னா எப்படி 10,000 கொடுப்பீங்களா, எப்படி 15,000 கொடுப்பீங்களா?